டீசென்ட்ரலைஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் அட்வான்டேஜ் என்னென்னா, பர்டிகுலர்லி இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த எல்லா செக்டர்ஸ்லையுமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். த பீப்புளோட இன்வால்மெண்ட் இஸ் வெரி க்ரூஷியல். இப்போ நீங்கள் வந்து சானிடேஷன் வச்சுக்கோங்க ஆஸ் another எக்ஸாம்பிள். இப்போ சானிடேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து வாஷ் பேஷனில் கையை கழுவுங்க, நீங்கள் டாய்லெட் வந்து இந்த WC-க்குள்ளே இல்லாட்டி டாய்லெட்டுக்குள்ளே போயிடுங்க, பைப்ஸ் வில் டிரான்ஸ்போர்ட் த சாலிட் வேஸ்ட் ஆர் லிக்விட் வேஸ்ட், அது வந்து இட் வில் கோ சம்வேர். அதை நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் நம்ம ட்ரீட் பண்ணிப்போம். வி ஆர் நாட் கோயிங் டு செக்ரிகேட் த வேஸ்ட். இந்த மாதிரி நோஷனே கிடையாது. நம்ம வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. as long as I can collect it, நீங்கள் ஒரு பைப்புக்குள்ளே போட்டு அதை வந்து ஒரு ட்ரைனேஜ் சேனலால் போய் எங்கேயான சென்ட்ரலைஸ்ட் இதுக்கு போயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து we will take care, சென்ட்ரலைஸ்ட் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட். சாலிட் வேஸ்ட் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா the waste is very heterogeneous. நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன நம்பர் சொன்னாங்க சார், 100 டைப்பாக 140 டைப்பாக, அதோ 140 டிஃப்ரெண்ட், how much was it, 148 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். இந்த மாதிரி வந்து செக்டர் வேறு எதுலையும் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணோம்னா, அண்ட் செக்ரிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு கேட்டகரியும் டிஃப்ரெண்ட், எப்படி எதுலேருந்து எனர்ஜி வரும், எதை பயோடிகிரேட் பண்ணலாம் அதுங்கிறதுக்கு we cannot do it without the involvement of the people. So I think solid waste there is no question, our people எப்படியாவது இன்வால்வ் பண்ணி தான் ஆனோம் at that stage, as well as there are lots of people who are already involved. இப்போ நம்ம sewage treatment பார்த்தோம்னா the pipe is doing the entire job of transporting. நம்ம வால்வு பம்ப் எல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்றோம். இங்கே வந்து there are many informal sector workers, rack pickers who are already in the system. So whatever solution we bring in, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி தான் bring in பண்ணோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், பட் பிலோ பாவர்ட்டி லைன், என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறீங்களோ. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பீப்புள் இன்வால்வ் பண்ணுறது, எப்படி பிலோ பாவர்ட்டி லைன் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் ரூட்ஸ் மெத்தடில் வந்து அதில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி தெரியுது நம்மளுக்கு. பிகாஸ் அது வந்து டைரெக்டாக நம்ம லோக்கல் கம்யூனிட்டியோட ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இது கரெக்டாக அது தப்பு அப்படின்னு சொல்லலைன்னா, நான் ஜஸ்ட் சேயிங் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, ரெண்டுத்தில் சிலதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கிராஸ் ரூட்ஸில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் என்னென்னா, இவர் அங்கித் ப்ரெசன்டேஷன் பண்ணுறச்சு ஆக்சுவலி இட்ஸ் ஐ டோன்ட், நீங்கள் வந்து இன்னும் படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கைட் புக்கை, பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி தரோலி டன் கைட் புக். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அரை மணி நேரத்தில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு ஒரு நாள் ஓணும். ஸோ இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் படத்தை வந்து வேறு என்றைக்காவது தான் உட்காந்துன்னு பார்க்கணும் அதை. பட் அதில் வந்து இந்த மாதிரி நிறைய இது டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது விச் ரிலேட்ஸ் டு திஸ் கிராஸ் ரூட்ஸ், இது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை பற்றி அவர் நிறைய கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணார் அந்த ப்ரெசன்டேஷனில். அதுக்கப்புறம் நம்ம மேபி தீபா சம் அதர் செஷன் தட் வி ஹேவ் கொஞ்சம் வி மைட் ஹேவ் டு டிஸ்கஸ் இட் அகேன். பட் அதில் வந்து ஆலந்தூர் பற்றி ஒன்று சொன்னார். அது ஆக்சுவலி அதை பற்றி நான் பேசுகிறதா இல்லை, பட் அவர் சொன்னதுனால வந்து ஐ ஜஸ்ட் மென்ஷன் என்ன இதுன்னு. ஸோ இந்த ஆலந்தூரில் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று போட்டாங்க, அந்த அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ். கொஞ்சம் ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து தே நீடட் டு ரேஸ் சம் மணி. அதுக்கு இங்கே யாரும் ஆலந்தூர், ஆலந்தூர் சேர்ந்தவங்களா யாராவது இங்கே ஆலந்தூர்லேயே? சரி, ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபைனான்சஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருந்தது அதுக்கு. ஸோ பீப்புள்கிட்ட போனாங்க. இப்போ நம்ம பொதுவாக நம்ம வந்து போய் கவர்மெண்ட் வந்து பணம் வேணும்னா என்னோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க, எதுக்கு நான் பணம் தரணும் அப்படின்னு தான் மக்கள் அப்படி யோசிப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, போய் ஒரு ப்ராப்பர் கேம்பெயின், டோர் டு டோர் கேம்பெயின் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல்லாக டேட்டாவோட போய் எல்லாம் காட்டி எதனால் பணம் தேவைப்படுறது, எப்படி அதை வந்து உபயோகப்படுத்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து 2 பேர் சிக்னேட்டரியாக போட்டு, ஸோ ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க பீப்புளை. அதனால என்ன ஆச்சு, அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னு சொல்ல, அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணதுனால இருக்கிற இப்போ வில்லிங்னஸ் டு பே அப்படிங்கிற மெனி பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு பே, அந்த ஆஸ்பெக்ட் வந்து தட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல், கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணதுனால. ஸோ ஐ திங்க் இந்த கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் இன் சாலிட் வேஸ்ட் தென் அதர் செக்டர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்ஸு இல்லை வாட்டர் சப்ளைலாம் பார்த்தோம்னா கம்யூனிட்டி இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட், பட் நாட் தட் இம்பார்ட்டன்ட். அந்த ஆங்கிளில் இந்த கிராஸ் ரூட்ஸ் மாடலில் வந்து தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ். ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அகேன் இவர் அங்கித் பண்ண ப்ரெசன்டேஷனில் ஒரு பாயிண்ட் என்ன, வி மஸ்ட் நோ அவர் வேஸ்ட். நம்மளோட வாட் எவர் கம்யூனிட்டி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோமா, வார்டு சொல்கிறோமா, சிட்டி சொல்கிறோமா, இது வில்லேஜ் சொல்கிறோமா, என்ன மாதிரி வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அதில் வந்து அந்த பர்சன்டேஜ் எதில் எப்படி வருது பார்த்து அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி மஸ்ட் பி அடாப்டட். ஏன்னா ஐ ரெட் அ ஸ்டடி சம் டைம் அகோ விச் செட் ஒரு 100 கிலோ வேஸ்ட் ஃப்ரம் அர்பன் வேஸ்ட் எடுத்தால் ரஃப்லி அபவுட் 60% வந்து இஸ் ஆர் 60 கிலோஸ் வந்து இந்த ஆர்கானிக் பயோடிகிரேடபிள் கேட்டகரியில் வரும். ஒரு 40% வந்து இந்த மற்ற அதர் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நான் பயோடிகிரேடபிள் இதில் வரணும். தேர் வாஸ் சம் ஸ்டடி, ஐ எம் நாட் ஷுர் ஹவு கரெக்ட் இட் இஸ், ரஃப்லி அபவுட் இட் இஸ் தட் பர்சன்டேஜ் 60 to 40.
ஸோ 60-40 எடுத்தோம்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் வருஷம் முன்னாடி திருப்பூரில் ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று பண்ண பார்த்தாங்க. அது பிபிபியில் பண்ண பார்த்தாங்க. அதை பற்றி மேபி கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன். பட் அதில் என்னென்னா திருப்பூருங்கிற ஊரில் பிகாஸ் அங்கே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியானதுனால அந்த காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 40-60. 40% was இது biodegradable waste, 60% was non-biodegradable waste. So அங்கே perhaps the solution must be little bit different than in other parts. So அது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன மாதிரி வேஸ்ட் வருது அது அந்த அட்லீஸ்ட் நான் வந்து ரெண்டே கேட்டகரி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இஃப் வி கேன் கேட்டகரைஸ் இட் மோர் இன்டூ இவன் 140 கேட்டகரிஸ் இருக்குது. இஃப் வி கேன் டூ இட் இன் அ மோர் ஃபைன் கிரைன் மேனர் இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்கலாம் நமக்கு. பட் அதுவும் அது ஐ திங்க் அதை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 8-10 ஸ்லைடு போட்டிருந்தார் அந்த ப்ரெசன்டேஷனில் என்ன மாதிரி மெத்தடாலஜி அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள்லாம் அது வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வேஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? நம்பர் 1 நம்ம வந்து இப்போது பொதுவாக பண்ண மாதிரி நம்ம கார்பரேஷன் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வச்சுட்டு பண்ண போகிறோமா? அது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது இந்த இவர் வெள்ளூர் மாடல் மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வச்சுட்டு பண்ண முடியுமா? பை த வே தட் இஸ் அவங்க வந்து தே ஹவ் டன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் அவங்க மட்டும் இல்லை. The fact that their model works has been replicated by others in different ways. கொஞ்ச நாள் முன்னாடி I had gone to Sholinganallurla hand in hand பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த அளவு elaborate இல்லை, but still a much more smaller community based இது with some okay, so I was very small level. Now I mean I just went and saw the small group அதான். ஆமாம், மாமல்லபுரம். நான் ஷோலிங்கநல்லூர் போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு சின்ன இதில் போட்டு காட்டினாங்க. இட் சீம் டு பி, ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் இட் இன் டீடைல். அந்த ஸ்மால் ஸ்கேலில் இட் சீம் டு ஒர்க். அந்த கம்யூனிட்டியில் தே ஹேட் த சேம், தே கால் தம் கிரீன் ஃப்ரெண்ட்ஸ்னு கூடுவாங்க. இந்த லோக்கல் கம்யூனிட்டி எஸ்ஹெச்ஜி மொபிலைஸ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ அந்த இதில் மேபி அதர் பிளேசஸ் மைட் நாட் ஹவ் ஒர்க் இஃப் தேவ் ட்ரைட் ஆன் அ லார்ஜர் ஸ்கேல். பட் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாடல், த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல் அண்ட் ஸோ ஆன், இட் ஹாஸ் ஒர்க்ட் இன் சம் கேசஸ். நாட் ஜஸ்ட் ஒரு கேஸ்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இட் ஹாஸ் ஒர்க்ட் இன் சம் கேசஸ். ஸோ இட் கேன் பி அப்ளை. ஸோ அது ஒன்று இருக்குது. மூணாவது மாடல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிபிபி அப்படிங்கிறாங்க எல்லாரும். ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் எடுத்துன்னு வந்து அவங்களோட யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ பிபிபி அப்படின்றாங்க. பிபிபி ஹேஸ் பெனிஃபிட்ஸ் பட் ஆல்சோ ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ். அதை நம்ம யோசிச்சு செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு புது டெக்னாலஜி வருது. அது சம் ப்ரைவேட் கம்பெனி இஸ் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் யூனோ சம் எனர்ஜி ஆர் சம்திங் ஃப்ரம் த வேஸ்ட் பெட்டர். அது நம்மளால் பண்ண முடியலன்னா மேபி தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் மேபி ப்ரைவேட் செக்டர் மைட் பி யூஸ்ஃபுல். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா தேர் நாட் நெசசர்லி ஆல்வேஸ் அ பெனிஃபிட் ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டர். இன்ஃபேக்ட் இப்போ யாரோ ஐ திங்க் இப்போ இந்த டிஸ்கஷனில் ஒரு ஃபேக்ட் தட் வி ஃபவுண்ட் ஏர்லியர், நீங்கள் வந்து சேலரிஸ் பார்த்தீங்கன்னா the topmost fellow in the private sector or CEO பார்த்தீங்கன்னா his salary might be multiple times the salary of say secretary to government or chief secretary or whatever. ஏன்னா அந்த லெவலில் வந்து அவங்களுக்கு போனஸ் நிறைய வரும், ப்ராஃபிட்ஸ் இது வரும். ஸோ அந்த லெவலில் ப்ரைவேட் செக்டர் salaries are high. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோவஸ்ட் ஃபெலோஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க இதில் க்ளீன் பண்ணுறது ஜானிட்டர்ஸ் இது தேர் salaries are lower than the salaries of the government workers. So என்ன ஆகுது, when the private sector takes over, அவங்க they say I will do it for cheaper. நான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அறுது கலெக்ட் பண்ணுறது I'll do it for cheaper. What happens, உங்கள் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் நீங்கள் பே பண்ணுறது அவங்க வந்து அதோட 1/3 or 1/4 they are giving to the fellows because they are not on a government scale. அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது, இது கிடையாது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு யூ கேன் சேவிங் சம் காஸ்ட், அதை பற்றி சொல்ல. பட் வாட் இஸ் த இது எஃபெக்ட் ஆன் சொசைட்டி அந்த மாதிரிலாம். ஸோ தேர் ஆர் they keep them unorganized. அந்த மாதிரி issues இருக்கு. அதே மாதிரி and I mean I have some examples. I'm not going to go into it in detail, but PPPs there have been problems. Again Tirupur is an example where it did not work. The municipal solid waste rulesலாம் வந்த அப்புறம் அவங்களுக்கு அந்த வேஸ்ட் அந்த கேட்டகரைசேஷன் சரியாக பண்ண முடியாததுனால அந்த கான்ட்ராக்டும் ப்ராப்ளமில் போயிடுது. தேர் ஹவ் பின் இஷ்யூஸ். நம்ம சென்னை கான்ட்ராக்ட்லையும் we have had some issues going forward. So அது பட் there are options. நம்மளே கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வழியாக பண்ணலாம். We can do it through self help groups, NGOs, small இது. We can do it through PPP. There are pros and cons to each. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாட் வி ஹாவ் டு கம் அப் வித் இஸ் இப்போ என்ன எப்படி பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறைய கேட்டிருக்கோம், நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். சென்ட்ரலைஸ் கேட்டிருக்கோம், டீசென்ட்ரலைஸ் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி NGO based solution, government based solution, PPP based solution, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ வாட் இஸ் இட் தட் வி ஷுட் டூ கோயிங் ஃபார்வர்ட், இதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், உங்கள் சஜஷன்ஸ் என்ன? from the participants. I think first கொஞ்சம் முனிசிபாலிட்டிஸ்லேருந்து வந்தவங்க நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்புறம் other experts can maybe share. Sir, first can we or just get a initial round of discussions?
யார் அது என்ன நீங்கள் என்ன இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃப்ரீ டிஸ்கஷனுங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதெல்லாமே சரி இல்லைன்னா கூட சொல்லலாம். I think we can just have a free open discussion. Just நமக்கு வந்து இதில் என்ன பர்பஸ் ஆஃப் திஸ் டிஸ்கஷன்னா ஃபைனலி அத்தீனா இன்ஃபர்னாமிக்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு இந்த கைட் புக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். பட் இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்ளிகபிளாக இல்லையா, என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுக்காத NGOs ஆர் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் கேன் டேக், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணாது, நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது அந்த கமெண்ட்ஸ் ஏற்கனவே இன்கார்பரேட்டடாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். ஆமாம் இல்லை குளித்தலையில் வந்து நீங்கள் சேர்மனாக இருந்தபோது ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷனில். அந்த 5 ப்ராப்ளமுமே உங்கள் இதில் வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூ. ஸோ ஜென்ரலாக இட் நீட் நாட் பி இப்போ நாங்கள் அந்த பண்ண 10 ஸ்லைடுக்குள்ளே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததுன்னா வில் பி வெரி குட். ஏன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது வந்து ஒரு பார்ட் வந்து வருது. பட் அது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது நிறைய பேர் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொண்டு வரலாம். பட் அது எங்கே நாங்கள் விற்காது. நான் அதில் வந்து ஒரு மாதிரி நம்மள ஒரு அடைஞ்சிட்டே இருக்கலாம். எனக்கே வந்து நிறைய தெரியாமல் விட்ட கேட்கலாம், எனக்கு முடி வைக்கலாம் எங்கே, அது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பெரிய ப்ராப்ளம். நான் வசூல் பண்ணுறேன், ஆனால் அது எங்கே விற்கிறது, அது வந்து ஒரு பெரிய ஸோ ஒரு 2-3 பேர் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சேர்ந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் will not be a problem. சென்னையில பாத்தீங்கன்னா 38.com கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இல்ல அந்த இஷ்யூ அதை வந்து ரெப்ளிகேட் தெரியும். அதை ரெப்ளிகேட் பண்றோம்னா there is a lot of things. Actually he has a valid point because Coimbatore ILFS tried a very similar model where they composted and generated manual. இல்ல சரி இல்லை, குட் பாயிண்ட். நம்ம இந்த மாதிரி 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து தென் வீல் டிஸ்கஸ். ஸோ லெட் மீ ஐ வாண்ட் டு ஹியர் கொஞ்சம் இன்னும் ஃப்ரம் சொல். ஆமாம் இல்லை இதனால் ஐ திங்க் இப்போ ஆமாம் let them raise the issues because this is an issue. ஆமாம் இல்லை கரெக்ட். இப்போ இஷ்யூ இருக்குது, மேபி சம் சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். அந்த சொல்யூஷன்ஸ் என்ன அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஓகே, திஸ் இஸ் அ வெரி வேலிட் இஷ்யூ, ரொம்ப முக்கியமான இஷ்யூ. எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் வந்து பிலோ 10,000 பாப்புலேஷன் 20, 30, 50, 1 lakh 10 lakh நீங்க ஒரு கேட்டரைஸ் பண்ணி ரைட் உங்களுக்கு இப்படி தான் வண்டி தள்ளணும், இந்த மாதிரி வண்டி தான் நீங்கள் போகணும்னு சொல்லாமல் அவங்களுக்கு யார் கான்ட்ராக்ட் அதிக கமிஷன் தரானோ அதை நாங்கள் வாங்குறோம். ரைட் யார் அப்ரோச் பண்ணுறா, யார் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், யார் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி வாங்காமல் இப்படி சொல்கிற மாதிரி ஸ்டாண்டர்டைஸாக வந்து 10,000 பாப்புலேஷன் 20,000 இந்த மெத்தட் ரைட்டு. Absolutely. I think I was going to raise that issue. ஏன்னா நம்ம இதில் இந்த சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் இது வந்து ஒரு டிபேட் இது முடியவே முடியாது. அது ஆக்சுவலி என்னன்னா that all has to be little bit of a mix of top down bottoms up. அதில் வந்து இந்த ஆமாம் ரைட். எனக்கு ஆமாம் இந்த மாதிரி இதில் மற்ற ஏரியாஸ்லாம் லேண்ட் வில் அவைலபிலிட்டி ப்ராப்ளம் இருக்காது. Okay. Fantastic. Out of 125 municipalities in Tamil Nadu, we are having only sufficient lands for 55 municipalities. Okay. Around 42 municipalities. Composed
compost yard land. New compost yard land. Actually, we are having norms recommended